சொன்னேன். எப்படி சினிமா பார்ப்பது ஹராமோ கார்ட்டூன் பார்ப்பதும் ஹராம். உங்களோட பிள்ளைக்கு சினிமா நடிகருடைய படம் சீடியை வாங்கி கொடுப்பது எப்படி ஹராமோ அதே போல கார்ட்டூன் சீடி வாங்கி கொடுப்பது ஹராம். எப்படி நீங்க கேட்பீங்க? உதாரணமா உங்களோட மகனுக்கு ஒரு கார் ரேஸ் கார்ட்டூன் ஒன்று வாங்கி கொடுத்தீங்க. காரை செலக்ட் பண்ணினான், அவன் தான் டிரைவர். ஓடிட்டு போறான், சுருக்கமா சொல்லிட்டு சப்ஜெக்டுக்கு வரான். ஓடிட்டு போறான். ஓடி போகும்போது முன்னால போற வாகனத்தை இவன் முந்தணும் என்று ஓவர்டேக் பண்ணி ரோங் சைட்ல போகும்போது ஓடிட்டே போறான். பின்னால போலீஸ் டிராபிக் வேன் காரண்டு திரட்டி வருது. இவன் என்ன செய்வான்டா, இவன் காரால அந்த டிராபிக் வேன் இருக்கிறதல்லவா, டிராபிக் கார், அதுக்கு தட்டிடுவான். அது உடைஞ்சு பத்தி எழும்பிடும். ஓடிட்டே போய் தந்த வேனை நிப்பாட்டிட்டு ஒரு பேங்குள்ளுக்கு போய் அவன கண்ணையும் எடுத்துட்டு பேங்க கொள்ளையடிச்சு இருக்கிற காசெல்லாம் இவன் கார்க்குள்ள போட்டு இவன் எடுத்துட்டு ஓடுவான். இவ்வளவு செய்யற யாருன்னா உங்க மகன். யாரே? உங்க மகன். உங்க மகன் தான் போலீஸ்ல டிராபிக் கார உடைச்ச. உங்க மகன் தான் ரோங் சைட்ல ஓவர்டேக் பண்ணின. உங்க மகன் தான் பேங்கள கொள்ளையடிச்ச. நீங்க தாய், நீங்க ஆலிம், நீங்க பயான் செய்றீங்க, நீங்க 5 நேரம் தொழுவுறீங்க. உங்க மகனை பேங்கள கொள்ளையடிக்க பழக்கிறீங்க. இன்னொரு கார்ட்டூன் இருக்குது, துப்பாக்கி ஒன்று எடுத்துட்டு துப்பாக்கி இவர கையில செலக்ட் பண்ணி துப்பாக்கி ஆகிரும். இவர் வேலைக்கு மேல பாய்வாரு, ஆமி எல்லாம் சுடுவாரு, கேம்புக்குள்ள போவாரு, அங்க இருக்கிற சாமான் எடுப்பாரு, கண்ணோடைய திரிவாரு. உங்க மகன் தீவிரவாதி. ஒரு காலம் வரும் கடையில துப்பாக்கி நிற்கும். நீங்க பாப்பீங்க, இந்த யூதர்கள் இந்த சீடி எல்லாம் இஷ்யூ பண்ணிட்டு இவன் பாப்பான். இந்த சீடி பிள்ளைகளுடைய உள்ளத்துல எவ்வளவு தாக்கத்தை கொண்டு வந்திருக்குது என்று பார்க்கறதுக்கு தான் பெண்டன் புத்தகம், பெண்டன் கொப்பி, பெண்டன் பென்சில், பெண்டன் லேசர், பெண்டன் டிஷர்ட் எல்லாம் வருது. உங்க மகனை புத்தக கடைக்குள்ள கொண்டு போய் விடுங்க, அவன் இப்படி எல்லாம் தேடுவான். ஒவ்வொன்றா தேடி தேடி வந்து எல்லாத்தையும் பார்த்துப்பட்டு வந்து எங்க பெண்டனை காண்றானோ பாப்பா கிட்ட சொல்லுவா, இதை வாங்கிட்டாங்க. ஏன்? அவன் உள்ளத்துல அதான் பதிஞ்சிருக்கு. அந்த கண் வச்சு விளையாடினான் அல்லவா, அந்த பழக்கத்துல கடைக்கு போய் விட்டவனே அந்த ஷூட் பண்ற கண்ணை வாங்குவான். அந்த பிளாஸ்டிக் குண்டிருக்குது, அதை அதுக்குள்ள போட்டு வீட்டை வந்து உம்மாக்கு ஒரு சுடுவ சுடுவான், பாப்பாக்கு ஒரு சுடுவ சுடுவான். உங்களோட மகன் உங்களை சுட பழகி இருக்கிறான். உங்களோட மகன் உங்களை சுட பழகி இருக்கிறான். ஒரு காலம் வரும், நீங்க மகனுக்கு எதிர்த்து பேசும்போது சேத்துல பிடிச்சி வெளியே தள்ளுவான். இது யூதர்களுடைய தியரியில உண்டு. இன்னொரு தியரியில உண்டுதான் ரகசியம் பாதுகாப்பது, சீக்கிரம் பாதுகாப்பது. யூதர்களுடைய தியரியில் உண்டு. நீங்க சொல்லுவீங்க என்னண்டா, வயசுக்கு வந்த புள்ளட போன நீங்களா பாக்குற, நம்ம ஏசுறானே படிக்கிற ஏன் படிக்கிற பொடிய போன நீங்க நோன்றீங்க, உங்களோட பொம்பளை புள்ளட டைரியை நீங்க பாக்குறீங்க. என்னவா நீங்க உங்களோட பஞ்சாயத்துல போன நீங்க வச்சிருக்கிறீங்க, அதெல்லாம் பார்க்க கூடாது, அந்த டைரியை பார்க்க கூடாது. மகளுக்கு வார ரெஜிஸ்டர் போஸ்டரை நீங்க ஓபன் பண்றீங்க. இது யார் இந்த தியரியை கொண்டு வந்தா? யூதர்கள். இஸ்லாம் சொல்லுது அப்படி இல்லை. குல்லுக்கும் ராயின், நீங்க எல்லோரும் பொறுப்புதாரிகள். குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயத்திஹி, உங்களோட பொறுப்பை பத்தி கியாமத்தில் அல்லாஹ் கேட்பான். அந்த பொறுப்புல ஒன்றுதான் மனைவி என்ன செய்றார், மகன் என்ன செய்றார், மகன் என்ன செய்றான், வீட்டுக்குள்ள என்ன நடக்குது, நாம் எப்படி பழகிருக்க தெரியுமா? இங்க பாருங்க, மகரிபுக்கு புறவு யாரும் டிவி பார்க்க கூடாது சொல்லிருக்கோம். அப்ப உள்ரங்கம் என்ன? மகரிப் இல்லாத நேரத்தில் எல்லாரும் பாருங்க சொல்லிருக்கோம். மகரிபுக்கு புறவு யாரும் டிவி பார்க்க கூடாது அப்படின்னா என்ன? மகரிப் இல்லாத நேரத்தில் பாருங்க. இவர் எப்படி மார்க்கத்தை இஸ்லாத்தை கொண்டு வந்திருக்காங்க வீட்டுக்குள்ள. மகரிபுக்கு பின்னால வாக்கியா ஓதணும், மகரிபுக்கு பின்னால சூரா யாசின் ஓதணும், மகரிபுக்கு பின்னால முல்க் ஓதணும். அதோட டிவியை ஓ பண்ணிட்டு இதெல்லாம் ஓதி முடிஞ்சவன டிவி பாருங்க. நீங்க வாப்பாவா? நீங்க யாரு வீட்டுக்குள்ள?
நீங்க வாப்பாவா பாவத்தை பழக்கிறீங்களா? வீட்டை வாரீங்க. நான் வாலிபத்தை சொல்றேன், தந்தைமார்கிட்ட சொல்றேன். நீங்க வீட்டுல வெளியாகி ராவையில இப்படியோ ஒரு ரவுண்ட் வாங்க. இங்க இருக்கிற இல்லையா கிழக்கு மாகாணம் எங்கட பக்கம் இருக்குது. இரவு 11 மணி, இரவு 12 மணி, இரவு 1 மணிக்கு இந்த 8ஆம் வகுப்புல இருந்து யூனிவர்சிட்டி வரைக்கும் OLL படிக்கிற பிள்ளைகள் வரைக்கும் மரத்துக்கு கீழே போக்கு கட்டுல ஒரு 2 இடத்துல உட்கார்ந்து போன் பேசிட்டு இருக்கான். நான் கேட்கேன், இந்த 11 மணிக்கு இவனோட யாரு போன் பேசுற? ராவையில 11 மணிக்கு படிக்கிறவுள்ள ராவையில 11 மணிக்கு போன் பேசுறான்டா. 11 மணிக்கு தூங்குற நேரத்தில் இன்ட்ரெஸ்டாக பேசக்கூடிய ஒரு பொம்பளை இவனோட தொடர்பு இருக்கிறான். அது உங்க மகளாக இருக்கலாம், அது உங்க மனைவியாக இருக்கலாம், தப்பாக நினைக்க வேண்டாம். அது உங்களோட சகோதரியாக இருக்கலாம். நீங்க நினைப்பீங்க புள்ள தூங்கு, புள்ள கதவை திறந்து பாத்தீங்க ராவு 12 மணி, மாஷா அல்லாஹ் புள்ள தூங்குது. இப்பதான் ஹெட்செட் இருக்குதாப்பா, ப்ளூடூத் இருக்கிற, ப்ளூடூத்த காதுல வச்சு ஹெட்செட்டையும் காதுல வச்சு புள்ள பெட்ஷீட்டால போட்டுட்டு விடிய பேசினாலும் உங்களுக்கு விளங்காது. இதைத்தான் இஸ்லாம் சொல்லுது, குல்லுக்கும் ராய். புள்ளட போனை வாங்குங்க, பாஸ்வேர்டை கேளுங்க, ஓபன் பண்ணுங்க. வீடியோ ஃபைல், கேலரி ஃபைல், பேஸ்புக் ஃபைல், இவர் பார்த்த வீடியோவுடைய பாஸ்வேர்ட் எல்லாத்தையும் வாங்கி செக் பண்ணுங்க. பிள்ளைக்கு ஒரு போஸ்ட்ல ஒரு ரிஜிஸ்டர் வருதா, வீட்டுல ஆர்டர் பண்ணி வைங்க. ஏந்த அனுமதி இல்லாம வீட்டுல வார உங்களுக்கு வந்தாலும் அந்த போஸ்ட நீங்க உடைக்க கூடாது. நான் தான் உடைக்கணும். நான் இருக்கும் போது எந்த போனுக்கோ உங்களோட போனுக்கோ எந்த கால் வந்தாலும் ஆன்சர் பண்ணணும் நான் தான். இத வீட்டுக்குள்ள கொண்டு வாங்க. நீங்க யாரோட சாச்சாவுடைய மகனோட பேசலாமே, வீட்டுல ஆர்டர் போடுங்க. சாச்சாவுடைய மகன்